இந்திரன் நாம் சொர்க்கத்தின் ராஜாவாக கருதுபவர் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட கடவுள் அல்ல. இது ஒரு பதவி அல்லது நாற்காலி ஆகும். ஒரு நாட்டின் பிரதமர் மாறுவது போல சொர்க்கத்தின் இந்திரனும் காலப்போக்கில் மாறுகிறார். பதவியின் தன்மை விஷ்ணு புராணத்தின்படி பிரம்மாவின் ஒரு நாளில் 14 மன்வந்தரங்கள் யுகங்கள் உள்ளன. ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் ஒரு புதிய இந்திரன் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்கிறார். இதனால் பல இந்திரர்கள் வந்துள்ளார்கள், இன்னும் பலர் வரவிருக்கிறார்கள். தற்போதைய இந்திரன் தற்போது நடந்து கொண்டிருக்கும் 7வது மன்வந்தரத்தின் இந்திரனின் உண்மையான பெயர் புரந்தரர். இவருக்கு முன் யக்ஞ விபஸ்சித் மற்றும் சுசாந்தி போன்ற 6 வெவ்வேறு இந்திரர்கள் ஆட்சி செய்துள்ளனர். வருங்கால இந்திரன் ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், எதிர்காலத்தில் 8வது இந்திரனாக வருபவர் வாமன பகவானுக்கு தன் உடைமைகளை அனைத்தையும் தானமாக கொடுத்த மகாபலி சக்கரவர்த்தி ஆவார். முடிவுரை: விஷ்ணு புராணத்தில் வரவிருக்கும் 14 இந்திரர்களின் முழு பட்டியலும் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது. இதில் அற்புதம், சாந்தி மற்றும் திவாஸ்பதி போன்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்திரன் என்பது தகுதியின் அடிப்படையில் மாறும் ஒரு பட்டமே ஆகும். இது சனாதன தர்மத்தின் ஆழத்தை காட்டுகிறது. அங்கு சொர்க்கத்தின் ராஜாவும் நிரந்தரம் இல்லை, கர்மா செயல் மட்டுமே முக்கியமானது.